ஓம் சாந்தி. 25/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு முரளி சொல்றாரு. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம யுகம் தான் கீதையின் தொடர்கதை. பாபா சொல்றாரு, தொடர்கதை நடைபெறும் காலம் ஆகும். பாபா சொல்றாரு, அந்த கீதையில வர அந்த தொடர்கதை நடைபெறும் காலமே இதுதான் அப்படின்றாரு. இதில் மட்டும்தான் நீங்கள் முயற்சி செய்து உத்தம புருஷர், அதாவது தேவதை ஆக வேண்டும். அப்ப இந்த புருஷோத்தம யுகத்துல மட்டும்தான் நீங்க முயற்சி செய்து உத்தமமா ஆகணும். உத்தம புருஷரா ஆத்மா உத்தமமா ஆகணும், அதாவது தேவதை ஆகணும்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி எந்த ஒரு விஷயத்தின் கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு தெரிவிடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. எந்த விஷயத்துல கவனம் இருக்கும்? பதில் நாம் ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும் என்ற கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு கரையேறிவிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கெட்ட சங்கத்தில் மாட்டி விடுவர். சந்தேகம் விட்டது என்றால் படகு விஷக்கடலில் மூழ்கி போய்விடுவர் பாபா சொல்றாரு. கெட்ட சங்கத்துல மாட்டிக்கிட்டா இல்ல சந்தேகம் ஏதாவது வந்துச்சுன்னா படகு விஷக்கடல மூழ்கிடும். அதனால பாபா கிட்ட அந்த ஒரே ஒரு ஈஸ்வரிய சகவாசத்துல மட்டும்தான் இருக்கணும். அதனால அந்த ஒரு கவனம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதில் குழந்தைகளுக்கு சிறிதளவும் சந்தேகம் வரவே கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அது கட்டளைனா கட்டளையா அதை கீழ்ப்படையணும்ன்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தராக்க வந்துள்ளார். பாபா அவருக்கு சமமா தூய்மையாகவும் ஞானம் நிறைந்தரா நம்மளை மாத்த வந்திருக்காரு. தந்தையின் தொடர்பில் தான் இருக்க வேண்டும், வேற எந்த தொடர்பையும் வரக்கூடாதுன்னு பாபா சொல்றார். ஒரு பாபா நினைவுல தான் இருக்கணும்ன்றார். ஓம் சாந்தி. இறைவனின் மகா வாக்கியம். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னதாக புரிய வைத்திருந்த அதே ராஜ்யத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். எப்படி போன கல்பத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே ராஜயோகத்தை தான் பாபா சொல்லி கொடுக்குறாருன்ட்டு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. குழந்தைகளுக்கு தெரியும் இறைவன் எப்பொழுது வந்தார் என்று. இப்போது நமக்கு தெரியும்ன்றார் பாபா இறைவன் எப்போது வந்தார். நான் ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறிய அந்த கீதையின் சரித்திரம் எப்போது நிகழ்ந்திருந்தது. இப்போ பாபா சொல்றாரு, நான் ராஜாக்கெல்லாம் உங்களை ராஜா ஆக்குறேன் இல்லையா, அந்த இறைவன் சொன்ன அந்த கீதையோட சரித்திரம் எப்போ நடந்துச்சு, எப்போ நிகழ்ந்திருந்தது, இதை நீங்க கேட்கணும் அப்படின்ட்டு கீதை சொன்னாரே. இறைவன் அது எப்ப நடந்தது? கீதை ராஜயோகம் கற்பித்தாரே இறைவன் ராஜயோகம் கற்பித்து உங்களை ராஜாவாக்குனார்ல, ராஜாக்கெல்லாம் ராஜாவா ஆக்குனார்ல, அந்த சரித்திரம் எப்போ நிகழ்ந்துச்சு தெரியுமா அப்படின்னுட்டு நீங்க கேட்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, உலகத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. நமக்கு தான் தெரியும். இப்பதான் அது நடந்துட்டு இருக்குது. அந்த போர்க்களத்துலதான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்பதான் நம்மளுக்கு கீதை பாபா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுதான் நம்ம இந்த ராஜயோகத்தை கத்துக்கிட்டுதான் நம்ம என்ன ஆகுறோம், ராஜாக்கெல்லாம் ராஜாக நமக்கு தெரியும். அதனால மத்தவங்களுக்கு இதை பத்தி கேளுங்கன்றார் பாபா சொல்றாரு. இப்பொழுது நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நேரடியா நடந்துட்டு இருக்கு. கீதையின் சரித்திரம் கலியுக முடிவு மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் ஏற்பட வேண்டும் பாபா சொல்றார். அப்ப இந்த கீதையோட சரித்திரம் எப்ப நடக்குது அப்படின்னா, கலியுகம் முடியுது, சத்தியுகம் ஆரம்பம். இந்த நடுவு நேரத்துல தான் கண்டிப்பா ஏற்படணும் இல்லையா. ஏன்னா ஒரு மோசமான நேரத்துல சொல்றாரு. அது முடிஞ்சவொடனே என்ன வரணும், நல்ல காலம் வரணும், அதாவது சத்தியுகம் வரணும். அப்ப இந்த நேரம் தானே அதுன்னு பாபா சொல்றார். சிவபாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் சங்கம யுகத்தில் தான் வருவார். இப்ப ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்னா எப்ப வருவார்? எப்ப அந்த தர்மம் வருதோ அப்பதானே வரணும். அப்ப அந்த சங்கம யுகம், அந்த சத்தியுகத்துக்கு சங்கமிக்கிற அந்த யுகத்துல தானே வருவாரு. அப்ப சொன்னாதானே அடுத்தது உடனே என்ன வரும், சத்தியுகம் வரும். அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப நிச்சயமாக புருஷோத்தம சங்கம யுகம் உள்ளது. அப்ப அந்த மாதிரி ஒரு சங்கம யுகம் இருக்குதானே, அதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். ஏன்னா அப்ப எல்லாம் தேவதையா மாறுறாங்க. ஆத்மா உத்தமமா ஆகுது இல்லையா. அதனால அதுதான் புருஷோத்தம சங்கம யுகம் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. புருஷோத்தம வருடம்னா மகிமை செய்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு பேரு புருஷோத்தம வருடம் அப்படிலாம் சொல்றாங்க. புருஷோத்தம மாதம்,
இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆனால் பாவம் அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்படின்னா என்ன? புருஷோத்தமனா என்ன அப்படின்னு தெரியாம பாவம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா, அந்த ஒரு நாளோ இல்ல ஒரு மாதத்திலயோ என்ன ஆயிட முடியாது, அந்த ஆத்மா வந்து உத்தமமா ஆயிட முடியாது இல்லையா? அதனால ஒரு யுகமே இருக்குது, அது சின்ன யுகம் தான். அந்த யுகத்துல நம்ம மாறிட்டு இருக்கோம்னு பாபா சொல்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்கு, மனிதனை மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்காக தந்தை வந்து கற்பிக்கிறார். பாபா வந்து நம்மள எதுக்கு, மனிதனை வந்து உயர்ந்த புருஷரா மாத்துறதுக்காக தான் வந்து பாபா இந்த பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. மனிதர்கள் மிக உயர்ந்த உத்தம புருஷர்கள் இந்த தேவதைகள் ஆவார்கள். அதாவது உத்தம புருஷர்கள்ன்றவங்க யாரு அப்படின்னா, இந்த தேவதைகள் தான், இந்த லட்சுமி நாராயணர் இந்த தேவதைகள் தான்ட்டு பாபா சொல்றார். மனிதர்களை தேவதையாக சங்கம யுகத்தில் ஆக்கினார். பாபா வந்து எப்ப இந்த மாதிரி இவ்வளவு சாதாரணமா மனிதர்கள் அசுர குணங்கள் நிறைந்தவர்களை மனிதர்கள் சொல்றோம், தேவதைகளை தான் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள்ன்றோம். அப்ப இந்த மாதிரி அசுர குணங்கள் நிறைந்தவர்களை எப்ப வந்து பாபா வந்து மாத்தினாரு இந்த மனிதர்களை அப்படின்னு பார்த்தா, சங்கம யுகத்துல வந்துதான் மாத்துறாரு. தேவதைகள் அவசியம் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். ஆனா தேவதைகள் இங்க இருக்க மாட்டாங்களே, அவங்க கண்டிப்பா சத்யுகத்துலதான் தேவதைகள் இருப்பாங்க. மற்ற எல்லோரும் இப்ப எங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இப்ப கலியுகத்துலதான் இருக்காங்க. ஆனா நாம யாரு அப்படின்னா சங்கம யுக பிராமணர்கள் ஆகும் என்பதை குழந்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதை மிக உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி நீங்க இதை நினைவு செய்யணும். இல்லை என்றால் தங்களது குலம் ஒருபோதும் யாருக்கும் மறப்பதே இல்லை. யாருக்காவது அவங்க என்ன குலம்ன்றத மறந்துடுவாங்களான்ட்டு பாபா கேக்குறாரு. ஆனால் இங்கு மாயை மறக்க செய்து விடுகிறது. நம்ம யாருன்றதே இங்க மறக்க வச்சிடுது. நம் பிராமண குலத்தினர் ஆகும். நம்ம பிராமண குலத்தினர், நம்ம பின்னாடி தேவதா குலத்தினரா ஆகுறோம். இது நினைவில் இருந்தது என்றால் அதிகமான மகிழ்ச்சி எப்பயுமே இருக்கும். இந்த கவலையா இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். இந்த நினைவுல இருக்கணும்ன்றார். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றீர்கள் பாபா சொல்றார். இப்போது மீண்டும் இறைவன் கீதா ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றார் மற்றும் பாரதத்தின் பழமையான யோகமும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்று புரிய வைக்கிறீர்கள். இப்ப நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மீண்டும். இப்போது மீண்டும் இறைவன் வந்து, ஏன்னா போன தடவை வந்து நம்மளை மாத்திட்டு போனாரு, அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு இப்ப இந்த கல்பத்திலயும் வந்து இந்த கீதையோட ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பாரதத்தோட பழமையான யோகம், எல்லாரும் என்னென்னமோ யோகம் தான் கத்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த பழமையான யோகம் ராஜ யோகத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்ட்டு நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டு இருக்கீங்கன்னு பாபா சொல்றாரு. நாம் மனிதன்ல இருந்து இப்ப தேவதை ஆகி கொண்டே இருக்கின்றோம். காமம் மகா எதிரி ஆகும். இதன் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிறீர்கள் என்று தந்தை கூறியுள்ளார். அப்ப நீங்க இதுல வெற்றி அடையறதுனாலதான் நீங்க உலகை வென்றவரே ஆகுறீங்க. தூய்மை பற்றி எவ்வளவு வாதாடுறாங்க. மனிதர்களுக்கோ விகாரம் என்பது ஒரு கஜானா போல் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவ்வளவு இருக்குதான் அந்த விகாரங்களே. லௌகிக தந்தையிடமிருந்து இந்த சொத்து கிடைத்துள்ளது. இந்த விகாரங்கன்ற சொத்தெல்லாம் பாபா சொல்றார். பாலகன் ஆன உடனே முதலில் தந்தையின் இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா சொல்றார், பாலகன் ஆயிட்டவுடனே இந்த விகாரங்கள்ன்ற ஆஸ்தி எல்லாம் குழந்தைகளுக்கு கிடைச்சிருது. திருமணம் என்ற சீரழிவை செய்வித்து விடுகிறார்கள். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சிடறாங்க. ஆனால் எல்லை இல்லாத தந்தை காமம் மகா எதிரி ஆகும் என்று கூறுகிறார். ஆனா நம்ம தந்தை வந்து சொல்றாரு, நம்மளுக்கு இப்பதான் வந்து புரிய வைக்கிறாரு, காமம் வந்து மகா எதிரி. எனவே அவசியம் காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள். இப்ப இதை வென்றாதான் நீங்க உலகத்தை வெல்ல முடியும்ன்றார். அப்ப தந்தை அவசியம் சங்கமத்தில் தான் வந்திருக்க கூடும். அப்ப இந்த பாபா வந்து திரும்ப புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தேவதைகள் வந்து இந்த விகாரங்கள்லாம் இல்லாம இருக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்துதானே அப்ப அவங்கள அந்த மாதிரி மாத்திருக்க கூடும். அப்ப அந்த சங்கமத்துல தானே வந்திருக்க கூடும் பாபா புரிய வைக்கிறாரு. மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் கூட உள்ளதுன்னு பாபா சொல்றார். பெரிய யுத்தம், அதாவது கீதைக்கு அப்புறம் இந்த யுத்தம் எல்லாம் இருக்குது இல்லையா, காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இங்கேயும் யுத்தம் கூட இருக்குது பின்னாடி. நாமும் அவசியம் இங்கு இருக்கிறோம். அங்க எப்படி நம்ம அந்த யுத்தம் காமிக்கிறாங்களோ அது முடிஞ்ச பிறகு அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு அசுரர் கையில இருந்து என்ன ஆயிடுது, தேவர்கள் பாண்டவர்கள் கையில வந்துருது. கௌரவர் கையில இருந்து பாண்டவர் கையில ராஜ்யம் வந்துருது இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ராவண ராஜ்யத்துல இருந்து நமக்கு எங்க போயிட போறோம், எல்லாரும் வந்து சத்தியுகத்துக்கு போயிட போறோம். அடுத்தது ராமராஜ்யத்துக்கு போயிட போறோம். அதுதான் பாபா சொல்றாரு, இங்க கூட யுத்தம் இருக்குது, நாம கூட அவசியம் இங்க இருக்கிறோம், நம்மளும் இங்கதான் இருக்கிறோம்ன்றாரு. எல்லாரும் சட்டென்று உடனே காமத்தின் மீது வெற்றி அடைந்து விடுகிறார்கள் என்பதும் அல்ல. உடனே இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் நேரம் பிடிக்குதுன்னு பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயம், குழந்தைகள் வந்து பாபா நாங்கள் விகார கடலில் விழுந்து விட்டோம் என்பதையே எழுதுறாங்க அப்படின்றாரு. எனவே அவசியம் ஏதோ சட்டம் உள்ளது.
அதனால ஏதோ ஒரு சட்டம் இருக்குது. தந்தையின் கட்டளையாவது காமத்தை வெல்வதால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள் அப்படின்ட்டு பாபா மட்டும் சொல்லிடுறாரு. குழந்தைகளே, நீங்க அதை வென்றாதான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். ஏன்னா அந்த உலகம் வந்து தூய்மையான உலகம்ட்டார். அப்படி இன்று உலகத்தை வென்ற பின் விகாரத்தில் சென்று கொண்டிருப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. உலகத்தை வென்ற பிறகு திரும்பி எல்லாம் போவாங்கன்னா கிடையாது. அங்க தூய்மையான உலகம். இந்த லட்சுமி நாராயணே உலகத்தை வென்றவர் ஆவார்கள். இந்த லட்சுமி நாராயணர் இந்த விகாரத்தெல்லாம் வென்றுட்டு வந்தவங்க. அதனால்தான் அவங்க ஜெகஜித் ஆவார்கள்ன்றாரு. இவர்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரி என்று கூறுகிறார்கள். அவங்கதான் சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்றாங்க. அவர்களது உலகத்தை நீங்கள் ராமராஜ்யம் என்று கூறுகிறீர்கள். இப்ப லட்சுமி நாராயணனுடைய அந்த இதைதான் வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன சொல்றோம்? ராமராஜ்யம் சொல்றோம். அது விகாரமற்ற உலகம்னு பாபா சொல்றார். இது விகாரம் நிறைந்த உலகம். இது வந்து விகாரம் நிறைஞ்ச உலகம். ஏன்னா இங்க நம்ம சிவனை தான் என்ன சொல்றோம்? நம்ம ராமர்ன்றோம். நம்ம பரமாத்மாவை ராமன் சொல்லலாம். நம்மள வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? சீதை, ஆத்மாக்களை சீதைன்னு சொல்லுவோம். அதனால ராமராஜ்யம் சொல்றோம். பாபா வந்து உருவாக்குன ராஜ்யம் வந்து ராமராஜ்யம். இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யம். பாபா சொல்றாரு, இது விகாரம் நிறைந்த உலகம், தூய்மையற்ற குடும்ப ஆசிரமம். இது தூய்மையே இல்லை. இந்த அங்க வந்து தூய்மையான குடும்ப ஆசிரமம், இது தூய்மையற்ற குடும்ப ஆசிரமம் ஆகும். நீங்கள் தூய்மையான குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆசிரமத்தில் இருப்பவர்கள் போல வாழ்ந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றது, அப்படி ஆசிரமத்துல இருக்கும் போல வாழ்ந்தீங்கன்னு பாபா வந்து புரிய வைக்கிறார். அப்போது 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் பாபா சொல்றார். இப்ப நீங்க 84 பிறவி எடுத்து இந்த மாதிரி ஆயிட்டீங்க. முன்னாடி எவ்வளவு தூய்மையா இருந்தீங்க, தூய்மையான ஆசிரமத்துல வாழற மாதிரி வாழ்ந்தீங்க. இது 84 பிறவிகளுடைய கதை. சும்மா கதை கிடையாது. 84 பிறவிகளோட ஒவ்வொருத்தவங்களோட கதை இது. இது புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகமாக இருக்க வேண்டும். இதை தூய்மையின் கடலான பகவானை ஸ்தாபனை செய்கின்றார். இது கண்டிப்பா புதுசா ஒரு உலகம் வருதுன்னா அது நிச்சயமா எப்படி இருக்கணும்? விகாரமற்ற உலகமா தான் இருக்கணும். அந்த யார் வந்து அதை வந்து ஸ்தாபிக்கிறாரு? தூய்மையின் கடலான பகவானே ஸ்தாபனை செய்யறாரு. பின் ராவண ராஜ்யம் அவசியம் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. முன்னாடி ராவண ராஜ்யம் அவசியம் வரணும். பாபா சொல்றாரு, புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகமாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. புதுசா இருக்குன்னா அது விகாரம் இல்லாததானே இருக்கணும். இதை யார் வந்து ஸ்தாபிக்கிறாருன்னா தூய்மையின் கடலான பகவானே ஸ்தாபனை செய்யறாரு. பின் ராவண ராஜ்யம் அவசியம் வரணும். அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆகும்? தூய்மையற்று போகும் அப்படின்றாரு. பெயரே ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம். இது பாபா புரிவிக்கிறாரு. ராவண ராஜ்யம்னா என்னது? அசுர ராஜ்யம். இப்ப நீங்க அந்த அசுர ராஜ்யத்துலதான் அமர்ந்திருக்கிறீங்க. லட்சுமி நாராயணன் தெய்வீக ராஜ்யத்தின் அடையாளம் ஆவார்கள் அப்படின்றாரு. இப்ப லட்சுமி நாராயணர் நம்ம பாக்குறோம் இல்லையா கோயில்ல எல்லாம், அவங்க எதனோட அடையாளம்னா தெய்வீக ராஜ்யத்தோட அடையாளம் அவங்க அப்படின்றாரு. குழந்தையாகிய நீங்கள் அதிகாலை சுற்றி வருகிறீர்கள். அதிகாலை என்று விடியற் காலைக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க அதிகாலையில என்ன பண்றீங்க? பாபா நினைவுல இருக்கிறீங்க இல்லையா? இப்ப அதிகாலைனா எதை சொல்றோம் அப்படின்னா விடிய காலைக்கு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாரு. ஆனா அதிகாலையில எப்படி இருப்பாங்க மனிதர்கள்னா? உறங்கி கொண்டு இருப்பார்கள். எனவே சற்று தாமதமாக துவங்குகிறீர்கள். கண்காட்சியுடன் அருகில் சென்டர் இருந்தால்தான் நன்றாக இருக்கும். பாபா சொல்றாரு, இப்ப கண்காட்சி வைக்கிறோம் அப்படின்னா அங்க பக்கத்திலே சென்டர் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து கண்காட்சிக்கு வராங்க, பாபா ஞானத்தை கேக்குறாங்க, உடனே அவங்க அங்க என்ன பண்ண முடியும்? கீதா பாடசாலைக்கு போக முடியும், சென்டருக்கு போக முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அங்கு வந்து அவர்கள் காமம் மகா எதிரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சென்டருக்கு வந்தாதான் அவங்க என்ன புரிஞ்சுக்க முடியும்? காமம் வந்து மகா எதிரின்னு புரிஞ்சுக்க முடியும். இதன் மீது வெற்றி அடைவதால் உலகை வென்றவர் ஆவீர்கள். அப்ப இதன் மீது வெற்றி அடைஞ்சாதான் உலகை வென்றவர் ஆக முடியும். லட்சுமி நாராயண் படமும் அவசியம் இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. கண்டிப்பா அந்த படம் இருக்கணும். அதுவும் டிரான்ஸ்லேட்டில் செய்திருக்க வேண்டும் என்றார். இவற்றை ஒருபொழுதும் மறக்க கூடாது. பாபா சொல்றாரு, மறக்க கூடாது. ஒன்று இந்த படம், மற்றொன்று ஏனியின் படம்ன்றார். எப்படி வந்து ட்ரக் வண்டியில் தேவதைகளின் உருவ சிலையை எடுத்து செல்கிறார்கள். ட்ரக்ல வந்து தேவிகளுடைய அந்த உருவ சிலையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களே, அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு? நீங்க 2-3 ட்ரக் வண்டிகளை அலங்கரித்து அதில் முக்கிய படங்களை எடுத்து சென்றீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான படங்களை நீங்களும் இந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நாளுக்கு நாள் படங்களின் எண்ணிக்கை கூட அதிகமாகி கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி படங்கள் அங்கங்க தயாரிக்கிற எண்ணெய் கூட அதிகமாயிட்டு இருக்கும். உங்களுடைய ஞானம் விரிவு அடைந்து கொண்டே இருக்கும். உங்க ஞானமும் விரிவடையும். குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாய் கொண்டே போகும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதில் ஏழை பணக்காரர்கள் எல்லோரும் வந்து விடுகிறார்கள் பாபா சொல்றாரு. இதுல வந்து வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் வந்துருவாங்க. சிவபாபாவின் களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே போகும்.
பாபாவோட களஞ்சியம் நிரம்பும். யார் கஜானாவை நிரப்புகிறார்களோ அவர்களுக்கு அங்கு அதற்கு பதிலாக பல மடங்கு கிடைச்சிடும். இங்க யார் பாபாவோட கஜானாவை நிரப்புறாங்களோ, பாபா இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்றாரு பாருங்க. யார் வந்து பாபாவோட கஜானா நிரப்புறாங்கன்னா அது சும்மாவா, அங்க வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது, பல மடங்கு கிடைக்குதுன்ற. அதனால்தான் தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கோடான கோடீஸ்வரர் ஆக போகிறீர்கள்ன்ட்டு பாபா சொல்றார். அதுவும் 21 பிறைகளுக்கு நீங்கள் 21 பரம்பரைக்கு உலகின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று சுயம் பாபாவே வந்து கூறுகிறார். அப்ப சாதாரணம் கிடையாது. நீங்க 21 பிறவிகளுக்கு 21 தலைமுறைக்கு உலகத்துக்கே எஜமானர் ஆக போறீங்க. இப்ப பாபாவுக்கு நம்ம இப்ப என்ன செஞ்சாலும் அது அப்படியே நமக்கு பல மடங்கு கோடி மடங்கு நம்மளுக்கு கோடான கோடி இது பிராப்தி அடைய போறோம் நம்ம. பாபா சொல்றாரு, நானே நேரடியா வந்திருக்கிறேன். நான் தான் நேரா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி குழந்தை பிறந்த உடனே தந்தையின் ஆஸ்தி அவரது உள்ளங்கையிலே இருக்கிறது. குழந்தை பிறந்துச்சுனாலே அவரு தந்தையோட என்ன ஆஸ்தி இருக்கோ அவருக்கு வந்துருது இல்லையா, உடனே அவர் உள்ளங்கையில வந்துருது. அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு, இந்த வீடு வாசல் ஆகிய எல்லாமே உன்னோடையது என்று தந்தை கூறுவார். பாபா அந்த மாதிரி சொல்லுவாரு. எல்லை இல்லாத தந்தையும் எப்படி தந்தை சொல்றாரோ, எல்லை இல்லாத தந்தை நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் என்னுடையர் ஆகும்போது 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுக்காக உள்ளதுன்றார் பாபா. சாதாரண தந்தை வந்து எல்லாம் உங்களுக்குன்னு சொல்ற மாதிரிதான் இங்க வந்து நம்மளோட எல்லையற்ற தந்தை சொல்றார், 21 பிறவிக்கு சொர்க்கத்தோட அரசாட்சி உங்களுக்குன்றார். ஏனெனில் நீங்கள் காலன் மீது வெற்றி அடைந்து விடுகிறீர்கள். காலன் மீது நீங்க வெற்றி அடைறீங்க. எனவே தந்தையை மகா காலன் என்று கூறுகிறார்கள். மகாகாலன் என்பவர் கொள்பவர் அல்ல. தந்தை வந்து மகாகாலன் சொல்றோம், காலனுக்கெல்லாம் காலன் அவர் சொல்றோம். அப்படின்னா கொள்பவர் அல்ல, அவருக்கு அந்த மாதிரி மகிமை செய்யப்படுது. பகவான் யம தூதரை அனுப்பி அழைத்து கொண்டான்லாம் நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டு பாபா வந்து புரிய வைக்கிறார். யாருன்னா இறக்குறாருன்னா அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போறாங்கன்னு சொல்றாங்களே, யம தூதர் வந்து கூட்டு போறாங்களா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றார். இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயம் அப்படின்றார். நான் தான் காலனுக்கெல்லாம் காலனாவின் தந்தை வந்து சொல்றார். மலை பிரதேசத்தில் மகா காலனை கூட அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். காலனை கூட மகா காலனை கூட அதிகமா ஏத்துக்கிறாங்களா அந்த மலை பிரதேசத்துல இருக்கவங்க எல்லாம். ஆனா பாபா சொல்றாரு, அவர் தான் காலனுக்கெல்லாம் காலன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் வந்தவனா நம்ம எல்லாம் தூய்மை அடையிறோம். தூய்மை அடைய அடைய நமக்கு தூய்மையான உலகம் ரெடி ஆகணும். அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் வந்து என்ன ஆயிடுது, விநாசம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே என்னவாகுது, சத்தியுகமா மாறிடுது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, நான் வந்து எல்லாம் செய்யல, எல்லாம் தானாவே அதெல்லாம் நடக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. நான் வந்து உங்களதான் மாத்தின்னு இருக்கிறேன். நான் வந்து அழிக்கலாம் நான் வரல. உங்களை வந்து எனக்கு துக்கம் கொடுக்கவே தெரியாதுன்னு பாபா சொல்றாரு. நான் சுகம் மட்டும்தான் கொடுப்பேன். நான் வந்து உங்களை மாத்தின்னு இருக்கிறேன். நீங்க எல்லாம் துக்கத்துல இருக்கீங்க, எனக்கு கூப்பிடுறீங்க தூய்மையற்றவரு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறோம் வாருங்கன்ட்டு. அதனால நான் வந்து உங்களை அதை பண்றேன். பண்ண நமக்கான உலகம் அங்க ரெடி ஆயிடுது. தூய்மையான உலகத்துக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கு. இப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, விநாசம் ஆயிடுதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப மலை பிரதேசம்லாம் மகா காலனையில வந்து அதிகமா வந்து ஏற்றுக்கிறாங்களாம். அங்க வந்து மகா காலன் கோயில் கூட இருக்குதாம். இது போன்ற கொடிகளை எல்லாம் பார்க்க விடுறாங்களாம் அந்த இடத்துல. எனவே தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இது சரியான விஷயம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அது யாருன்னா நம்ம தந்தை தான், அவங்க நினைவுதான் அப்படின்றார் பாபா. தந்தையை நினைவு செய்தால்தான் பல பிறவிகளுக்காக விகர்மங்கள் சாம்பலாகிவிடும். பாபா நினைக்கதான் இந்த விகர்மங்கள்லாம் விநாசம் ஆகும். எனவே இதை பிரச்சாரம் செய்யணும் நீங்கன்றார். கும்பமேளாக்கள் ஆகியவை நிறைய நடக்கின்றன. அங்கே குளிப்பதையும் அதிகமாக மகிமை செய்துள்ளார்கள். இதெல்லாம் நடக்குது இல்லையா, அங்க குளிப்பது போய் அங்க தூய்மை அடையத்துக்காக குளிக்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகளுக்கு ஆகிய உங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் 5000 வருடங்களுக்கு பின்னர் கிடைக்கிறது பாபா சொல்றார். ஆனா உங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் எப்ப கிடைக்குது, 5000 வருஷத்துக்கு பின்னாடிதான் கிடைக்குது. போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது, அதுக்கப்புறம் திரும்ப இப்ப நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. உண்மையில் இதுக்கு ஞான அமிர்தம் பாபா சொல்றாரு. இதுக்கு அமிர்தம் என்று ஞான அமிர்தம் சொன்னாரு. ஆனா இதுக்கு அமிர்தம் என்று பெயர் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது என்ன ஆக்சுவலானா படிப்பு, சும்மா அப்படியே எடுத்து குடிக்கிறதுலாம் இல்லை அப்படின்றாரு. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பெயர்கள். அமிர்தம் என்ற பெயர் கேட்டு படங்களில் தண்ணீர் காண்பித்துள்ளார்கள். இந்த மாதிரி அமிர்தம்ட்டு அதுல என்ன காமிச்சிருப்பாங்க, தண்ணீர் தான் காமிச்சிருக்காங்க. ஆனா இது படிப்பு. நான் உங்களுக்கு வந்து ராஜயோகம் கற்பிக்கிறேன்னு தந்தை சொல்றாரு. படிப்பினால் தானே உயர்ந்த பதவி கிடைக்குது, அந்த மாதிரிதான் அதுதான் நான் வந்து கற்பிக்கிறேன் பாபா சொல்றாரு. இறைவனுடையது இது போன்ற அலங்கரிக்கப்பட்ட ரூபம் ஒன்றும் இல்லை. அங்கங்க அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் இறைவனுடைய ரூபம்லாம் கிடையாது. இதுவோ தந்தை இவருக்குள் வந்து கற்பிக்கிறார். தந்தையோ புள்ளியாதான் இருக்காரு. அவர் வந்து பிரம்மா பாபாவுடைய சரீரத்துல வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு.
கற்றுக் கொடுத்து ஆத்மாக்களே என்ன பண்றாருன்னா தனக்கு சமமா ஆக்குகிறாரு. பாபா நம்ம சொல்லி கொடுத்து பாபாவை நினைக்க நினைக்க பாபா கிட்ட எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளும் தெய்வீக குணம் நிறைஞ்சவங்களா நம்மள சமானமா மாத்திட்டு இருக்காரு. சுயம் லட்சுமி நாராயணன் தனக்கு சமமாக ஆக்குவார்களா என்ன? லட்சுமி நாராயணர்களா இந்த மாதிரி மாத்த முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்களே என்னவா இல்லாத இருந்தாங்க, தெய்வீக குணங்கள் இல்லாம தானே இருந்தாங்க. அப்ப அவங்களே யார் இந்த மாதிரி ஆக்கினதுன்னா சுயம் இறைவனே ஆக்குறாரு. ஆத்மாதான் படிக்கிறது, ஆத்மாக்களே தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக ஆக்குகிறார். அப்படின்னு பகவான் பகவதி ஆக்குகிறார்லாம் கிடையாது. அவங்க யார காமிச்சிட்டாங்க? கிருஷ்ணரை காண்பித்துள்ளார்கள். அதாவது கீதையில கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஆனா கீதை புக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க படிச்சாலே தெரியும் எல்லாருக்கும். ரொம்ப கூட உள்ள திருப்பி போகணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருப்பாங்க அவர் பிறப்பற்றவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிறப்பற்றவர் எப்படி ஒரு சரீரத்துல சொல்ல முடியும்? அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடலாம். அப்படியே ஒண்ணும் வேணாம், ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிச்சாலே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கீதையில எல்லாமே கிடைக்குது. அந்த முதல்ல சொல்லும் போதே அறிமுகம் கொடுக்கும் போதே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இறைவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போதே அவர் பிறப்பற்றவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா ஸ்ரீகிருஷ்ணரோட கதை வரலாறு நமக்கு பக்தி மார்க்கத்துல என்னன்ட்டு நமக்கு பக்தி மார்க்கத்து கதை நமக்கு தெரியும். கிருஷ்ணர் தேவகியோட மைந்தனா பிறந்தாரு. அதுக்கப்புறம் இப்படி அவரை கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். வாசுதேவன் இந்த மாதிரி தண்ணியில எடுத்து கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் கடைசியா என்ன ஆனாரு? கிருஷ்ணருடைய அவங்களுடைய அந்த எந்த யாதவ குலமே அழிஞ்சுது. அப்புறம் கிருஷ்ணரோட கால்ல ஒரு வேடன் அம்பி எழுதி அது மூலம் கிருஷ்ணர் இறந்துட்டாரு. அப்ப அவர் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நமக்கு சரித்திரம் தெரியும், பக்தி மார்க்கத்துல என்ன இருக்கு அப்படின்றது. ஆனா கீதையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இறைவன் பிறப்பற்றவர் அப்படின்றது இருக்குது. அப்படின்னா அப்ப அது ஸ்ரீகிருஷ்ணரா சொல்றாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெளிவா தெரியுது. இப்ப இறைவன்றது வேற. அவர் நான் இப்பதான் நமக்கு தெரியுது அவர் நிராகாரமானவர், அவர் சிவன். அவர் தான் இதை சொல்றாருன்றது நமக்கு தெளிவா தெரியுது. பரகாய பிரவேசம்ன்றாரு. அவருக்கு உடல் இருக்குதுன்னா அவர் என்னத்துக்கு இன்னொரு உடல்ல போய் பிரவேசம் பண்றாரு? அப்ப இந்த விஷயம் எல்லாம் கீதையில இருக்குது. அப்ப பார்த்தோம்னா நம்ம பைபிள்ல இருந்து குரான்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. கேட்கும் போது நமக்கு எல்லாத்துலயும் ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இறைவன் அவ்வளவு அழகா சொல்றாரு. இப்படி நல்லா சிந்தனை செய்யறவங்களுக்கு தான் அல்லாஹ் கிடைப்பார் அப்படின்ட்டு குரான்ல சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்றுத்தையும் பைபிள்ல எடுத்தா அவங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா படிக்கிறவங்க அதை அப்படியே சாதாரணமா படிச்சுட்டு போறாங்க. இப்ப நம்ம பிகேஸ் தான் அதை எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு தான் எல்லாருக்குமே அர்த்தம் புரியுது. என்ன சொல்லியிருக்காருன்றதே பிகேஸ்க்கு தான் அர்த்தம் புரியுது, இறைவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதே. அந்த அளவுக்கு விஷயம் போயிட்டு இருக்கு. அதான் அவங்க கிருஷ்ணரை காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அவர் எப்படி கற்பிப்பார்? சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்களா இருப்பார்களா என்ன அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப கிருஷ்ணரோட பேரை காமிச்சிட்டாங்களே இந்த மாதிரி. அப்ப அவரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, ஞானம் சொல்லி கொடுக்குறாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர் எங்க வரணும்? சத்தியுகத்துல தானே வரணும். அப்ப அவங்க தூய்மையற்றவர் இருந்தா தானே அவர் போய் தூய்மை சொல்லித்தர செய்யணும், தூய்மை ஆக்கணும். அப்ப அங்க அப்படி இருப்பாங்களா என்ன அப்படின்ட்டு கேக்குறாரு பாபா. அப்ப கிருஷ்ணர் சத்தியுகத்துல இருக்கணும், சத்தியுகத்துல இந்த வேலை இல்ல அப்படின்றத சொல்ல வர்றார். கிருஷ்ணர் இருப்பதே சத்தியுகத்தில், பிறகு ஒருபோதும் கிருஷ்ணரை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க பார்க்க போறோம்? நம்ம சத்தியுகத்துல மட்டும் தான் பார்ப்போம் ஸ்ரீகிருஷ்ணரை. நாடகத்தில் ஒவ்வொருவருடைய மறுபிறவி படம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கும். நாடகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு படம் இருக்கும், மறுபிறவி எடுக்க எடுக்க வேற வேற மாதிரி இருக்கும். நமக்கு இயற்கையோட நாடகம் இது, ஏற்கனவே அமைக்கப்பட்டது. இது தந்தையும் கூறுகிறார், நீங்கள் இதே தோற்றத்தில் இதே ஆடையில் இதே போல கல்பம் கல்பமாக நீங்களே தான் படித்து கொண்டு வருவீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? இதே தோற்றம், இப்ப எந்த ஆடை அதே ஆடையில கல்பம் கல்பமா நீங்கள் இத படிக்கிறீங்க அப்படின்றார். மிக சரியாக மறுபடியும் நடக்கிறது அல்லவா? போன கல்பம் இப்படி உட்காந்து படிக்கிற மாதிரிதான் அடுத்த கல்பமும் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். ஆத்மா ஒரு சரீரம் விட்டு பின் முந்தைய கல்பத்தில் எடுத்த அதே சரீரத்தை எடுக்கும்னு பாபா சொல்றாரு. இதே மாதிரி ஒரு சரீரம் விட்டு எப்படி அந்த போன கல்பத்துல எடுத்தோமோ அதே சரீரம் தான். வேற வேற நமக்கு அதே 84 சரீரம் இருக்கும். அந்த 84 சரீரம் அப்படியே லைனா நம்ம எடுக்க போறோம். நாடகத்தில் சிறிதளவு கூட வித்தியாசமே கிடையாதுன்றார், எதுவுமே மாறாதுன்றார். அவ எல்லைக்குட்பட்ட விஷயம்ன்றார் பாபா. ஆனா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நம்மளோட இப்பதெல்லாம்.
இவற்றை எல்லையில்லாத தந்தை தவிர வேற யாரும் புரிய வைக்கவே முடியாது. இதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றார். நிச்சய புத்தி உடையவராக ஆகி பின் ஏதாவது ஒரு சந்தேக புத்தியில் வந்துடுது. நிச்சய புத்தியில் தான் இருக்காங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சந்தேக புத்தி வந்துருது, அப்புறம் கெட்ட தொடர்பு வந்துருது. அப்புறம் என்ன பண்றாங்க, ஈஸ்வரிய தொடர்புல இருந்து விலகி அப்படியே என்ன பண்ணினாங்க, கொண்டே இருந்தால் கடந்து சென்று விடலாம், அப்படி போயிடுவாங்க. தொடர்பை விட்டீர்கள் என்றால் விகார கடலில் மூழ்கி போயிடுவீர்கள். பாபா சொன்னார், பாபாவோட ஈஸ்வரிய தொடர்பை விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, விகார கடல்ல தான் மூழ்கி போயிடுவீங்க. கெட்ட சகவாசம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான்றார் பாபா. ஒரு புறம் பார்க்கடல் உள்ளது, மறுபுறம் இருப்பது விகார கடல் பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, ஒரு புறம் பார்க்கடல் உள்ளது, மறுபுறம் இருப்பது விகார கடல் சொல்லி பாபா சொல்றாங்க. ஞான அமிர்தம் என்றும் கூறுகிறார்கள். தந்தை ஞான கடல் ஆவார். பாபா ஞான கடலா இருக்கிறாரு, அவருக்கு மகிமையும் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடலாகிய தந்தைக்கு மகிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு என்ன மகிமை உள்ளதோ அதை லட்சுமி நாராயணருக்கு கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. தந்தைக்கு இப்ப கடவுளுக்கு என்ன மகிமை இருக்குதோ அதை லட்சுமி நாராயணுக்கு கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாங்க பாபா. இப்ப இந்த சிஎம் பிஎம் அப்படிலாம் இருக்காங்களா, ஒவ்வொருத்தவருடைய ஜாபுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்கும். அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவருக்கு இருக்கிற மகிமை லட்சுமி நாராயணன் கூட கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் ஒன்றும் ஞான கடல் அல்ல. கிருஷ்ணர் ஞான கடல் சொல்ல முடியாது. அவர் தெய்வீக குணமுடையவர், அவருடைய புகழ வேறு. ஆனா அவர் ஞான கடல் அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தூய்மையின் கடல் ஆவார். தந்தை தூய்மையினுடைய கடலா இருக்கிறாரு. அவர் பதித பாவனர், எல்லாரையும் தூய்மையாக்குறாரு. அந்த தேவதைகள் சத்யுக திரேதாவில் தூய்மையாக இருக்கிறார்கள் தான் என்றாலும் கூட அவர்கள் சதா காலத்திற்காக அப்படி ஒன்றுமே இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேவதைகள் இருக்காங்களா, அவங்க சத்தியுகம் திரேதாவில இருக்கும்போது அவங்க தூய்மையா தான் இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஏணிப்படியில இறங்கி வந்துட்டாங்க. அப்ப தூய்மையா இருக்கிறது இல்ல, சதா காலமும் இருக்கிறது இல்லைன்றாரு பாபா. அரை கல்பத்திற்கு பின் விழுந்து விடுகிறார்கள். அப்புறம் 2500 வருஷத்துக்கு அப்புறம் விழுந்துடுறாங்க இல்லையா, விகாரத்துல போயிடுறாங்க. பாபா தந்தை கூறுகிறார், நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றேன். இப்ப கடவுளை எல்லாருக்குமே முழு உலகத்துக்குமே சத்கதி, நல்ல கதி கொடுக்குறாரு, சத்தியமான கதி. சத்கதி தாத்தா வள்ளல் நான் ஒருவன் ஆவேன் சொல்லி பகவானே சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம் பாபா சொல்றாரு. நீங்கள் சத்கதியில் சென்ற பின் இந்த விஷயங்களே இருக்காது. பாபா சொல்றாரு பாருங்க, நீங்க ஜீவன் முக்தியில போயிட்டீங்க, எல்லாருக்கும் நல்ல கதி கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பாபாக்கு முன்னாடி இறைவனுடைய குழந்தைகள், நம்ம அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். பாபா சொல்றாரு, நீங்களும் சிவபாபாவிடம் படித்து டீச்சர் ஆகி உள்ளீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப அவர்கிட்ட படிச்சு நம்மளும் இப்ப அவரை மாதிரி டீச்சர் ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. முக்கிய பிரின்சிபால், இப்போ கல்லூரி முதல்வர் அவர் ஆவார். அந்த காலேஜ்ல நம்மளாம் ப்ரொஃபஸரா இருக்க மாதிரி அவர் நம்மளுடைய முதல்வரா இருக்கிறார். முக்கியமான பிரின்சிபாலா அவர் இருக்கிறாராம். பாபா இருக்கிறாராம். பாபா சொல்றாரு, நீங்கள் வருவதும் அவரிடம்தான். பாருங்க, இப்ப நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க, கடவுள்கிட்டே வந்திருக்கீங்க. அவர் தான் கல்லூரி முதல்வரா இருக்கிறார். அவர்கிட்ட தான் நீங்க வரீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் சிவபாபாவிடம் வருகிறோம் என்று கூறுகிறீர்கள். அடே, அவரோ நிராகார் ஆவார். ஆம், அவர் இவரது சரீரத்தில் வருகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுள் வந்திருக்காரு, சிவபாபா வந்துட்டாரு, அங்க வருகிறோம்னு சொல்றோம். அவர் நிராகார். அவர் இவர் உடல்ல வந்திருக்கிறாரு, பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எனவே பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று கூறுகிறீர்கள். இந்த பாபா அவரது ரதம் ஆகும். பிரம்மா பாபா உடல் இருக்குல்ல, அது சிவபாபாவுடைய ரதம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அதன் மீது அவரது சவாரி உள்ளது. அதன் மீதுதான் இவருடைய சவாரி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அதே ரதம், குதிரை, அஸ்வ என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த ரதத்தை சவாரி செய்தலே ஆத்மா பிரவேசமாகிறத நம்ம என்ன சொல்லலாம், ரதம் சொல்லலாம், இல்ல குதிரைன்னு சொல்லலாம், இல்ல அஸ்வன் கூட சொல்லலாம். குதிரைக்கு பேர் தான் அஸ்வன் வரும், அஸ்வமேதையாகம். அதுல இருந்து அந்த வெள்ளை குதிரை பறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அஸ்வன்றது எல்லாமே ஒரே பொருள் தான் குறிக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இது பற்றியும் ஒரு கதை உள்ளது. தட்ச பிரஜாபிதா வேள்வி ஏற்படுத்தினார் என்று. அதாவது அந்த தட்ச மகாராஜா வேள்வி ஏற்படுத்தினாரு. அதுல இருந்து அந்த வெள்ளை குதிரை எல்லாம் போச்சு. அந்த அஸ்வமேத யாகம் வளர்த்தினாரு. அதுல இருந்து கடைசியா முடிவுல எல்லாத்தையும் போட்டாங்க. எல்லாத்தையும் போட்ட பிறகு அதுல இருந்து வெள்ளை குதிரை வெளியே பறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். அது உண்மையிலே இந்த கதை தான். அந்த தட்ச பிரஜாபிதான்றது நம்ம பிரம்ம பாபா தான். அவர் நடத்துற இந்த வேள்வியில நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் நம்மளுடைய எல்லாத்தையும் உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நம்ம போடுறோம். அதுல இருந்து நம்ம என்ன ஆயிரம் பரிசாவா பறந்து வெள்ளை குதிரை மாதிரி நம்ம பறந்து போறோம். அந்த கதையை தான் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, கதை எழுதி வைத்துள்ளார்கள், ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு.
அந்த அப்படிலாம் நடக்கல சொல்லி பாபா சொல்றாங்க. சிவ பகவானின் மகா வாக்கியம் பாபா சொல்றாரு, பாரதத்தில் தர்மத்திற்கு களங்கம் என்பது அளவுக்கு மீறி ஏற்படும் சமயத்தில் தான் நான் வருகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாரதத்துல ரொம்ப தர்மத்திற்கே களங்கம், ரொம்ப அளவுக்கு மீறி கடவுளே வந்து சர்வவே அப்படின்ட்டாங்க, அளவுக்கு மீறி பண்றாங்க. அதனாலதான் வந்து அந்த டைம்ல தான் பாபாவே வராரு, இறங்கி வந்துட்டாரு அவரை பத்தி உண்மையெல்லாம் சொல்றதுக்கு. ஏன்னா ஆளாளுத்துக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்ம போய் உண்மையை சொல்வோன்ட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. பாபா சொல்றாரு, கீதாவாதிகள் கீதா படிப்பவர்கள் யதா யதாகி என்று கூறுகிறார்கள் தான். கீதை ஞானம்லாம் இது எல்லாருக்கும் தெரியுது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது அதெல்லாம் சொல்றாங்க. யதா யதாஹி தர்மஸ்ய எல்லாமே சொல்றாங்க தான். ஆனா அவர்களுக்கு அதன் பொருள் தெரியவில்லை. ஆனா அவங்களுக்கு கடவுள் வராரு, எப்ப வராரு, தர்மத்துக்கு இழிவு ஏற்படும் போது எந்த உடல்ல வராரு, வந்து என்ன பண்றாரு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது உங்களுடைய மிக சிறிய செடி அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இது நம்மளுடைய தர்மம் வந்து சின்ன செடியா உருவாயிருக்குது, நாத்து நட்டு. பாபா சொல்றாரு, பின் இது அஸ்திவாரம் கூட ஆகும். இதுதான் அந்த முழு கல்ப விருட்ச மரத்துக்கே அஸ்திவாரம் சொல்லி பாபா சொல்றாங்க. இத்தனை அநேக தர்மங்களுக்கு இடையில் ஒரு ஆதி சனாதன தேவி தர்மத்தின் நாற்று நடுகிறார் பாபா. பாருங்க, இப்போ பாபா வர டைம்ல அநேக தர்மங்கள் இருக்குது. நம்ம ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அந்த மாதிரி குருநானக், சீக்கிய தர்மம், புத்த தர்மம்ட்டு அநேக தர்மங்களுக்கு இடையில வந்து ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நாற்று வந்து நடத்துக்கு வந்திருக்காரு பாபா. பாபா சொல்றாரு, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது, எவ்வளவு முயற்சி செய்யணும், அவருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இதெல்லாம் சாதாரண வேலையே கிடையாது. பாபா எல்லாமே பண்ண வந்து அன்னைக்கு கூட சொன்னாருல்ல, நான் அஜாமில் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் லட்சுமி நாராயணனா மாத்துறதுக்காக வந்திருக்கிறேன், சீர்கெட்டு போனவங்கள சீராக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். மற்ற இப்பெல்லாம் வராங்களே 800 கோடி ஆத்மாக்கள்ல இப்ப கூட வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நடிப்பு நடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு எல்லாம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனா இந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தை உருவாக்குறதுக்கு தான் பாபா பயங்கர முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. அவர்கள்லாம் இப்ப மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, மற்ற ஆத்மாக்கள்லாம் இப்ப மேல இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே யாரெல்லாம் சத்தியுக திரேதாவில் வரப்போகிறார்களோ அந்த ஆத்மாக்கள் படிக்கிறார்கள். இப்ப யாரெல்லாம் அந்த சிருஷ்டியின் ஆரம்பத்துல 1250 வருடம் சத்தியுகம், 1250 வருடம் திரேதாயுகம், அதுல யாரெல்லாம் வரப்போறாங்களோ அந்த ஆத்மாக்கள் தான் இப்ப படிக்கிறாங்க பாபாட்ட வந்து. பாபா டீச்சரா இருக்காரு, பாபாட்ட படிச்சுட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு, யாரெல்லாம் தூய்மையற்றவர்களோ அவர்களை தூய்மையான தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை வந்து படிப்பிக்கிறார். பாபா யாரெல்லாம் தூய்மை இல்லாம ஆயிட்டாங்களோ அவங்களதான் தூய்மையாக்கிறதுக்காக தான் இப்ப வந்து பாபா படிப்பிக்கிறார். பாபா சொல்றாங்க, கீதையோ இவரும் படித்து கொண்டிருந்தார். பிரம்மா பாபா கூட கீதையை படிச்சுட்டு இருந்தாரு. எப்படி இப்போது ஆத்மாக்களுக்கு பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் நினைவு செய்து திருஷ்டி அளிக்கப்படுகின்றது. இப்போ வந்து ஆத்மாக்களுக்கு அந்த பாவங்கள் போகணும்னா அப்படியே ஒரு பார்வையில பாவம் போயிடும். நினைவு செய்து திருஷ்டி கொடுத்தாலே போதும், பாவம் போயிடும். பக்தி மார்க்கத்தில் கூட கீதைக்கு முன்னால் தண்ணீர் வைத்து அமர்ந்து படிக்கிறார்கள். பக்தியில கூட கீதைக்கு முன்னாடி உட்காந்து தண்ணீர் வச்சுக்கிட்டு அமர்ந்து படிப்பாங்களாம். பித்ருக்களுக்கு குடும்பத்தில் யாரா இறந்து போயிட்டாங்கன்னா முன்னோர்கள் அவங்களுக்கு முன்னேற்றமாகும் என்று நினைக்கிறார்கள். கீதை படிச்சா அந்த இறந்து போனவங்க யார் வீட்டுல இறந்து போனாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம், அடுத்த பிறவில அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றது நினைக்கிறாங்க. எனவே பித்ருக்களை நினைவு செய்கிறார்கள், பித்ருக்களை நினைவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. பக்தியில் கீதைக்கு அதிகமான மதிப்பு வைத்திருந்தார் பிரம்மா பாபா கூட. பாருங்க, பக்தியில கீதைக்கு ரொம்ப மதிப்பான். அது ரொம்பவுமே எல்லாருமே அது வந்து நம்மளுடைய வேத சாஸ்திரம்ன்ற மாதிரி வீட்டுல எல்லாருமே வச்சிருப்பாங்க. இந்து தர்மத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுல கீதை இருக்கும், ரொம்ப மதிப்போட அதை வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் பிரம்மா பாபாவும் அதிகமான மதிப்பு வைத்திருந்தார். பாபா சொல்றாரு, அடே பாபா என்ன குறைந்த பக்தரா இருந்தாரா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. பிரம்மா பாபா குறைந்த பக்தரா இருந்தாரா என்ன, ரொம்ப பக்தர் இல்லையா அவரு. ராமாயணம் எல்லாமே கூட படித்து கொண்டிருந்தார் பாபா. ராமாயணம் எல்லாம் கூட படிச்சுட்டு இருந்தாராம். அதிகமாக மகிழ்ச்சியில் இருந்தார். அது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தந்தை கூறுகிறார், நடந்து முடிந்து விட்டதை மனதில் இருத்தி வைக்காதீர்கள். பாபா சொல்றாங்க, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் மனசுல இருத்தி வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் அகற்றிட்டே இருங்கன்றாரு. புத்தியில இருந்து எல்லாவற்றையும் நீக்கி விடுங்கள். இப்போது புத்தியில எல்லாத்தையும், ஏன்னா எல்லாமே பாஸ்ட் எல்லாம் புத்தியில வந்து ஸ்டோர் ஆயிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே
நீக்கிடுங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஸ்தாபனை, விநாசம் மற்றும் ராஜதானி போன்றவற்றை காட்சியாக காண்பித்தார். ஆரம்பத்துல பாபா வரும்போது, பிரம்மா பாபா உடல்ல இருக்கும்போது எல்லாருக்குமே காட்சி கிடைச்சது. அப்ப வந்து ஸ்தாபனையுடைய காட்சி, விநாசத்துடைய காட்சி, ராஜதானி எல்லா காட்சியுமே எல்லாரும் பார்த்தாங்க. பாபா சொல்றாரு, எனவே இது உறுதிப்பட்டு விட்டது. பாபா சொல்றாரு, கண்டிப்பா இது உறுதியா நடக்கும், இவை எல்லாமே அழிய போகின்றன என்பது தெரியாமல் இருந்தது, மீண்டும் இவை எல்லாம் நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. முன்னாடி நமக்கு தெரியாது இல்லையா இந்த உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு, இதெல்லாம் மீண்டும் நடக்கும். தாமதம் உள்ளதா என்ன? பாபா சொல்றாரு, தாமதமே கிடையாது, நான் போய் ராஜா ஆகிவிடேன் என்று பிரம்மா பாபா நினைத்தார். பாபா என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார் என்றே தெரியாது. முன்னாடி பிரம்மா பாபா என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரோ, ஆனா கடைசியில என்ன ஆயிட்டாரு, ராஜா ஆயிடுவேன். இந்த காட்சியெல்லாம் பார்த்தோன்னே நம்ம அடுத்த புது உலகத்துக்கு போக போறோம், அங்க ராஜா ஆகிடுவோம்னு சொல்லி பிரம்ம பாபா நினைத்தார். பாபாவின் பிரவேசம் எப்படி ஆனது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது சொல்லி பாபா சொல்றாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்ற பெயர்களையே கூறுகிறார்கள். ஆனால் இந்த மூவர்களில் பகவான் யாருக்குள் பிரவேசம் செய்கிறார் அர்த்தம் தெரியாமல் உள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பக்தி மார்க்கத்துல கூட கடவுள் வந்து பிரம்மா மூலமா ஸ்தாபனை பண்றாரு, விஷ்ணு மூலமா இது பாலனை பண்றாரு, சங்கர் மூலமா விநாசம் பண்றாருன்னு எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஆனா இந்த 3 பேர்ல யாருக்குள்ளார வந்து பகவான் பிரவேசம் ஆகிறாரு அதெல்லாம் எதுவுமே புரியாம இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மனிதர்கள் விஷ்ணுவின் பெயரை சொல்கிறார்கள். அவங்க வந்து விஷ்ணுல சொல்லுவாங்களா, அந்த விஸ்வரூப தரிசனம், அதுல வந்து அவர் பேசுவார், நான் பிறப்பெற்றவன் இறப்பற்றவன் சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பிறப்பற்றவன் இருக்கும்போது அப்புறம் எப்படி அந்த உடல்ல இருந்து சொல்ல முடியும்? அப்ப யார் அவருக்குள்ள இருந்து பேசுறது? இதெல்லாம் வந்து அவங்க வந்து விஷ்ணுவின் பெயரை சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அவரோ தேவதை ஆவார். இப்போது விஷ்ணு என்னன்னா அவர் தேவதை. அவர் எப்படி கற்பிப்பார்? அவர் தேவதையா இருக்கிறாரு, சத்தியுகத்துல சொர்க்கத்துல இருக்கிறாரு, அவர் எப்படி வந்து கற்பிப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அவரே வந்து கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன். இப்ப கடவுளே வந்துட்டாரு, அவரே வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த பிரம்மா உடல்ல பிரவேசம் செய்யறேன், பிரம்மான்னு அவருக்கு பேர் வைக்கிறேன், அவர் மூலமா ஸ்தாபனம் பண்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று காண்பித்துள்ளார்கள். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல பிரம்மா மூலமா ஸ்தாபனைன்னு சொல்லியிருக்காங்க. அது பாலனை மற்றும் அது விநாசம். அதுக்கப்புறம் விஷ்ணு மூலமா பாலனை நடக்குது. முழு உலகத்தையும் விஷ்ணுவாகி அப்புறம் என்ன ஆகுது, 5000 வருஷம் அதே விஷ்ணு குலத்தவர் தான் அப்படியே கடந்து வராங்க. கடைசியில வந்து பாலனை பண்றாங்க. அதுக்கப்புறம் முழு தர்மம், எல்லா தர்மமும் வந்துட்ட பிறகு எல்லா தர்மமும் விநாசமாகி ஒரு தர்மம் மட்டும் ஸ்தாபனை பண்றாரு. இது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இந்த சைக்கிள். பாபா இதான் சொல்றாரு, இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும், இதெல்லாம் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் கூறுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். அந்த பகவான் எப்போது வந்து ராஜயோகம் கற்பித்தார் மற்றும் ராஜ்ய பதவியை அளித்தார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பதான் நமக்கு தெரியுது பகவான் எப்ப வந்தாரு, எப்ப நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரு, நம்ம எப்ப ராஜ பதவி அடைஞ்சோம், எல்லாமே இப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளின் ரகசியத்தை கூட புரிய வைத்துள்ளார். நமக்கு பாபா வந்து 84 பிறவி நம்ம எப்படி எடுக்கிறோம், எத்தனை சத்தியுகத்துல எத்தனை பிறவி எடுக்கிறோம், திரேதாயுகத்துல எத்தனை பிறவி எடுக்கிறோம், சத்தியுகத்துல 8, திரேதாயுகத்துல 12, துவாபர யுகத்துல 24, 21, அதுக்கப்புறம் கலியுகத்துல 42, டோட்டலா நமக்கு வந்து 84 பிறவி வருது இல்லையா. இதெல்லாம் எப்படின்ட்டு பாபா தான் சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. முழு உலகம் விரும்புகிறது, உலகில் சாந்தியின் ராஜ்யம் தேவை. முழு உலகமே இப்ப என்ன நினைக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் குண்டு போடுறாங்க, இந்த மாதிரி நீடிச்சுன்னா என்ன ஆகுறது உலகம்னு எல்லாருக்கும் பயம். அமைதி ஏற்பட்டுட்டா நல்லா இருக்கும், எல்லாரும் ஒன்னாயிட்டா நல்லா இருக்கும், உலக சாந்தியின் ராஜ்யம் தேவை என்று எல்லாம் விரும்புறாங்க. ஆனா இந்த லட்சுமி நாராயணனுடையதாக இருந்தது அல்லவா அந்த உலக சாந்தியின் ராஜ்யம்? எப்ப இருந்தது? லட்சுமி நாராயணர் எப்ப இருந்தாங்களோ அப்பதான் இருந்தது இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் ராஜ்யம் வந்து இருக்கும் பொழுது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கும்போது உலகம் அமைதியா இருந்தது. ஆனா அந்த டைம்ல எல்லாருமே எங்க ஆயிட்டாங்க, உலகத்திலயும் அமைதி இருந்தது, மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாமத்துல போய் அமைதி அனுபவம் செஞ்சாங்க. மற்ற மதத்தினர் எல்லாருமே சாந்தி தாமத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நாம் ஸ்ரீமத் படி இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பாபா கடவுளே வந்துட்டாரு, நமக்குன்னு ஒரு உயர்ந்த வழி கொடுத்துட்டாரு, இறைவனுடைய வழி ஸ்ரீமத்து. அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி இந்த காரியம் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அநேக முறை செய்திருந்தோம் மற்றும் செய்து கொண்டே இருப்போம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம போன கல்பம், அதுக்கு முந்தான கல்பம், அதுக்கு முந்தான கல்பம்
இதே மாதிரி அநேக முறை இதே தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வரப்போற அடுத்த கல்பத்திலையும் நம்ம இதே தான் செய்துகிட்டே இருப்போம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். நமக்கு அந்த கீதையில எழுதியிருக்குது. கீதையில என்ன எழுதியிருக்குன்னா, கோடியில் ஒருவர் தான் என்னை தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பகவத்கீதையில இருக்குது. அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேவி தேவதா தர்மத்தினருக்கு தான் மனதை தொடும் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். அதாவது தேவி தேவதா தர்மத்தினரா யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் புரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்தின் விஷயம்தான் ஆகும். இது எல்லாமே பாரதத்தினுடைய விஷயம்தான். இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப எல்லாமே இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல இருந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க, மேலும் வந்துகிட்டே இருப்பாங்க சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி நீங்கள் வெளிப்பட்டு விட்டீர்களோ அதே போல வேறு பிரஜைகளும் உருவாகி கொண்டே செல்வார்கள். நீங்க எப்படி இப்ப படிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நன்றாக படிப்பவர்கள் நல்ல பதவி அடைவார்கள். யார் நல்லா முரளி படிக்கிறாங்களோ, பாபாவோட பேச்சு கேட்கிறாங்களோ அவங்க நல்ல பதவி அடைவார்கள். ஞான யோகமே முக்கியமானது ஞானம் யோகம். ஞானம் படிச்சுட்டே இருந்தாதான் பாபா ஞாபகம் வரும். அப்புறம் யோகா பண்ணாதான் பாவம் அடியும். ரெண்டுமே முக்கியமானது சொல்லி பாபா சொல்றாரு. யோகத்திற்கும் ஞானம் வேண்டும். பாருங்க, யோகா பண்ணணும்னா சும்மா உட்காந்தா யோகா வராது. அதனால ஞானமும் கொஞ்சம் கேட்டுட்டு யோகா பண்ணணும். அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும். பின் பவர் ஹவுஸ் உடன் யோகம் வேண்டும். அப்புறம் கலங்கரை விளக்கத்தோட நமக்கு யோகம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யோகத்தினால் விகர்மங்கள் விநாசமாகும். நம்ம யோகா பண்ண பாவம் விநாசம் ஆயிடும் சொல்லி சொல்றாரு. மற்றும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் நிறைந்தவர் ஆவீர்கள். எப்ப நம்ம ஞானமும் யோகமும் சேர்ந்து சேரோமோ அப்ப நல்லா தாரணை ஆகும் போது நமக்கு ஆரோக்கியமும் கிடைச்சிரும். யோகா மூலமா ஆரோக்கியம் கிடைச்சிரும். பாபா நினைக்க ஆரோக்கியம் மற்றும் நமக்கு ஞானம் கேட்க செல்வம் நிறைஞ்சிரும். அப்ப செல்வம் நிறைந்தவரா ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாஸ் வித் ஆனர் கூட ஆவீர்கள். நீங்க இதை ரெண்டை மட்டும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவரா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நடந்து முடிந்து விட்டவை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. இதுவரையும் படித்ததை மறக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை கேட்க வேண்டும் மற்றும் தங்களது பிராமண குலத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எப்பவுமே நான் யாரு, நான் பிராமண குலத்தை சேர்ந்தவன், அதை ஞாபகம் வச்சுட்டே இருங்கன்றாரு. 2வது பாயிண்ட், முழுமையாக நிச்சய புத்தியுடையவராக ஆக வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகமே வரக்கூடாது. ஈஸ்வரிய தொடர்பு மற்றும் படிப்பை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஒரு நாள் கூட முரளி கேட்கலனாலே அவ்வளவுதான், புத்தி பழசு மாதிரி ஆயிடும். அதனால நம்ம எப்பயுமே முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஈஸ்வரிய தொடர்புலயே இருக்கணும், படிப்பையும் விட்டுடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், ஆன்மீக நாயகனின் ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு கடின உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஆன்மீகமான நாயகிகள் ஆகுங்கள். பாபா இன்னைக்கு ஆன்மீகமான நாயகிகள் ஆகுங்கள், அத பிரியதர்ஷினி ஆகுங்கள்ன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஆன்மீக பிரியதர்ஷன் நாயகன் நமக்கு கிடைச்சிட்டாரு. அவரோட ஈர்ப்புனால நம்ம ஈர்க்கப்பட்டுட்டோம்னா நமக்கு கடின உழைப்புல இருந்தே நம்ம விடுபட்டுருவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கஷ்டமா பாபா நினைக்கிறதுக்கு பதிலா அப்படி இஷ்டமா ஜாலியா அவரை நினைச்சுக்கிட்டு அவர் கூட பாட்டு பாடிக்கணும், அவர் கூட டூயட் பாடிக்கணும் அப்படின்னு நீங்க இருங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு யோகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி ஆன்மீகமான நாயகிகள் ஆகுங்கள்ன்ற வரதானம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. நாயகன் தனது தொலைந்து போன நாயகிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். பாருங்க, நாயகன் வந்துட்டாரு, தொலைஞ்சு போன நாயகிகள் எல்லாம் பாக்குறாராம். பார்த்தோன்னே அவருக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாராம். அவரு ஆன்மீக இருப்பினால் ஈர்க்கப்பட்டு தனது உண்மையான நாயகனை புரிந்து கொண்டு அவரை அடைந்து சரியான இடத்திற்கு வந்து விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, ஆன்மீக இருப்பினால் ஈர்க்கப்பட்டு உண்மையான நாயகனை புரிஞ்சுக்கிட்டீங்க, இவர் தான் என்னுடைய நாயகன், போன கல்பத்துல சந்திச்சு அவரே தான் இவரு கிடைச்சிட்டாரு, எனக்கு அவரை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரியான இடத்துக்கு இப்ப வந்துட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறான அன்பான தோழிகள் இந்த அன்பான எல்லைக்குள் வந்ததனால் அநேக விதமான கடின உழைப்பிலிருந்து விடுபடுகின்றார்கள். கஷ்டப்பட்டு கடவுளை நினைக்க முடியல, அன்பே வரமாட்டுது கடவுள் மேல, இங்க இருக்கிற விஷயங்களே ஞாபகம் வருது.
அப்ப கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம. இப்ப அன்பான தோழிகள், நம்ம அன்பான நாயகன் கிடைச்சிட்டாரு இல்ல. அவரை இப்ப அவரோட எல்லைக்குள்ள நம்ம வந்ததுனால அந்த கடின உடைப்புல இருந்து விடுபடுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் இங்கு ஞான கடலின் அன்பின் அலைகள் சக்தியின் அலைகளானது சதா காலத்திற்கும் புத்துணர்வு தருகின்றது. அப்ப நம்ம பாபா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அன்பின் அலைகளும் அந்த அவருடைய சக்தியின் அலைகளும் நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆக ஆக நமக்கு சதா காலத்துக்கும் ரெஃப்ரெஷ் ஆயிரும், புத்துணர்வா இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது 21 பிறவிக்கு இப்ப வந்து நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கும் மேலேயும் கூட நமக்கு வந்து அன்பு சக்தி எல்லாமே இப்ப கிடைச்சிட்டு இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. இது மனோரஞ்சிதமான சந்திப்பிற்கான விசேஷமான இடமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மதுபன் கூட நம்ம போனோம்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அங்கதான் பாபா சந்திக்கிறோம். அன்பான நாயகன் வந்துட்டாரு. அதனால அது மனோரஞ்சிதமான சந்திப்பிற்கான விசேஷமான இடம் சொல்லி பாபா சொல்றாங்க. இதனை நாயகிகளாக உங்களுக்காக நாயகன் உருவாக்கி உள்ளார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்காக தான் பாபா அந்த இடத்தையே உருவாக்கி இருக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஏகாந்தவாசியாக ஆவதன் கூடவே ஏக்நாமி மற்றும் எக்கனாமி ஆகுங்கள். நம்ம வந்து ஏகாந்தவாசினா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஆறாம உட்காந்துக்கிட்டு பாபாவை நினைக்கிறது, உள்நோக்கு முகமா போயிட்டு வெறும் பாபாவை மட்டும் நினைக்கிறது. எல்லாரும் கூட இருந்தாலும் நம்ம ஏகாந்தவாசியா இருந்து ஒருவரோட நினைவுல மூழ்கி போறது, அதான் ஏகாந்தம். தனிமை. ஏகாந்தம்னா தனிமையும் சொல்லுவாங்க. ஆனா தனிமைன்றதால தனியா போறணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் எல்லார்ட்டும் பேசிட்டு இருந்தாலும் மனதின் மூலமா ஒரு உள்நோக்கு முகமா பாபா மட்டும் நினைவு செய்யறது. அந்த மாதிரி நீங்க ஆவறதன் கூடவே இப்படி ஆகுங்க, ஏக்னாமியா ஆகுங்க, ஒருவரை சார்ந்தவராகவும் ஆகுங்க, மற்றும் எக்கனாமினா சிக்கனமானவராகவும் ஆகுங்க. சிக்கனமான மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதையும் சிக்கனப்படுத்துங்க. இப்ப சிக்கனம்னாலே பாபா நிறைய சொல்லுவார். நேரத்தை சிக்கனப்படுத்துங்க, அப்புறம் எண்ணங்களை சிக்கனப்படுத்துங்க. மற்றும் வீட்டுல கூட நம்ம வந்து காசு பணம்லாம் சிக்கனம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் சிக்கனம் பண்ணுங்க. ஒருவரோட நினைவுல இருந்து எக்கனாமி ஆகுங்க, ஏக்னாமியாவும் ஆகுங்கன்னு சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.